கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று சொல்லி அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் எவ்வளோ மேன்மை மகத்துவம் உள்ளது, அது நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கு என்று சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நம்ம அதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியரின் சுவிசேஷம், பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமம், அது எல்லா நாமத்திற்கும் அது மேலான நாமம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. நம்ம பார்க்கலாம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பேர் அவருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நம்ம என்ன செய்கிறோம், அனுசரிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதனால யோசேப்பு, அவருடைய தகப்பனாய் யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 19ஆவது வருஷம் சொல்லுது, மத்தேயு 1:19 சொல்கிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்கிற பெயர் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாமம், இயேசுவின் நாமம் என்ன செய்யுமா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்யுமா? ரட்சிக்கிறவர். அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் தான். என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த நாமத்தை குறித்து தான் பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு, அந்த இயேசுங்கிற நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு எல்லாருடைய முழங்காலும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்ய போதான்? அதை வானத்தில் இருக்கவங்களாலும் சரி, தேவதூதர்களாலும் சரி, பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமானாலும் சரி, இந்த பூமிக்கு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக என்ன செய்யுமா? முடங்க போகிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண போகிறது. எல்லா நாவும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட நாவும் ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லுவாங்க? அவர் தான் கர்த்தர் என்று அறிக்கைப்படும். அதனால தான் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். அதனால தான் பிதாவாகிய தேவன் உலகத்தில் எத்தனை நாமம் என்று சொன்னால் பெயர், எல்லா பெயருக்கும் மேலான நாமத்தை என்ன செஞ்சாரு? அவருக்கு தந்தறினார். அந்த நாமத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் என்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி அதற்கு மேலுள்ள காரியங்களை பார்க்கலாம். இந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கலாம். அவர் அப்போ பிதாவின் ரூபமாய் இருக்கிறது, தேவனுக்கு சமமானவர். ஆனால் அவர் என்ன செய்யாது? அதை ஒரு பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்துமஸ் நம்ம இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அவர் என்ன செய்தாரு? தேவனுக்கு சமமாக இருப்பதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தம்மை தாமே எல்லா பரலோகத்தில் அவருக்கு இருக்கிற மேன்மை மகத்துவம் எல்லாவற்றையும் he emptied himself. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் வைத்திருக்கோம்னு வச்சுக்கிங்க, அந்த பாத்திரத்துல இருந்து அந்த பாலை எல்லாம் கொட்டிட்டோன்னா அந்த பாத்திரம் எப்படி ஆகிரும்? வெறுமையான பாத்திரம் ஆயிரும். அதே மாதிரி அவருக்குள்ள இருந்து அத்தனை மகத்துவம், மேன்மை, உயர்வு, அதிகாரம், ஆளுகை எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு என்ன மாதிரி வந்தாராம்? அடிமை,
மனுஷனுடைய ரூபம் என்ன, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது மட்டும் இல்லை, அவர் என்னெல்லாம் பண்ணார் பாருங்க. மனுஷ ரூபமாய் வந்து இந்த உலகத்துல காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அவருடைய மரணம் எங்க நடந்தது, சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவர் என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் நமக்கு ஏதாவது இருந்துட்டா எவ்வளவு பெருமை நம்ம கொள்றோம். ஆனா அவரை பாருங்க, எல்லா மகத்துவத்தையும் வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனாலதான் தேவன் என்ன சொன்னாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அதெல்லாம் அவர் செய்தபடினாலே பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினாரு, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதுக்கப்புறம் தான் இந்த மகத்துவம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ அவர் பெற்றுக்கொண்ட அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தினாலே நமக்கு என்ன கிடைக்க போறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போ ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. வேதம் திட்டமாய் சொல்கிறது, அவராலே அன்றி அவரே அல்லாமல் வேறு ஒருவரால் நமக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துல கீழே ஒருவேளை எல்லா மனுஷருக்குள்ள வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒருவேளை வேற மனுஷர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ பேர் இருக்கு, அந்த பேர்னால நமக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையவே கிடையாது. வேறொரு நாமம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ நம்ம ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னார். ரட்சிப்புனா என்னது, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னார். நம்ம எந்த நாமத்தினால தான் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். நமக்கு தெரியும், பிறவிலே சப்பானியா இருந்த ஒரு சப்பானி என்ன செய்வான், தேவ ஆலயத்தில் அலங்கார வாசல்ல உட்காந்து பிச்சை தான் கேட்டுக்கொண்டு இருப்பான். அந்த நேரம் தேவனுடைய அப்போஸ்தலர் ஆகிய யாரு, பேதுரும் யோவான ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாட்டும் போற வர வீட்டுல அவன் என்ன செய்வான், பிச்சை ஆலயத்துக்கு வர மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான், ஏதாவது தரமாட்டாங்களான்னு சொல்லி. அப்போ பேதுரும் யோவான வரும்போது அவங்கள பார்த்து அவன் என்ன கேட்கான், ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி. அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 3:3 பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஆனால் பேதுரும் யோவானை என்ன செய்கிறாங்க பாருங்க, அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார், எங்களை பாரு அப்படிங்கிறாங்க. அவன் அவர்கள் இடத்துல திரும்பவும் நினைக்கிறான், ஏதாவது கொடுக்க போகிறாங்களான்னு நினச்சிட்டு ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆனால் பேதுரு சொல்கிறார் பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதான் உன்கிட்ட தரேன். என்கிட்ட என்ன கிடையாது, உனக்கு கொடுக்கறதுக்கு வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட கிடையாது, ஆனால் என்கிட்ட இன்னொன்று இருக்கிறது, அதை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ வெள்ளி பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனால் நீ என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. ஒரு சப்பானிக்கு என்ன வேணும், நடக்கணும், மோட்ட அதுதான் வேண்டும் என்று சொல்லி அவன் கரத்தை பிடித்து அவர் எழுப்பி விடுகிறார். எந்த நாமத்தினால சொல்றாரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாருங்க என்ன நடக்குதாங்க, அந்த 7-8 பாருங்க. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் மேல அந்த நாமத்தை சொல்லி அவனை எழுப்பி விட்டோன்னே, இதுவரைக்கும் செயல்படாது இருந்த அந்த கால்கள் கரடுகள் என்ன செஞ்சான், அங்க பலன் உண்டாயிற்று. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். உடனே குதித்து எழும்பி நிற்கிறான். நின்னது மட்டுமில்ல, நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்தோன்னு அவனுக்கு ஒரே உற்சாகம். அவனா பாருங்க, நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்கு பிரவேசம். இதுவரைக்கும் அவன் தேவாலயத்துடைய வாசல்ல இருந்து பிச்சை கேட்டுக்கொண்ட தேவாலயத்துக்கு ஒருவேளை சப்பானியா இருந்தாலும் அவன் உள்ளுக்கு போய் தேவனை ஆராதிக்கணும், அந்த எண்ணெல்லாம் அவனுக்கு இல்லை. எப்படியாவது பிச்சை எடுத்து சம்பாதித்து தன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று இருந்தான்.
ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் இடத்துல வந்து அவர் பெற்றுக் கொடுத்த பிறகு அவர் எங்க செய்யறான், சந்தோஷத்தின் மிகுதினாலே தேவனை துதித்து கொண்டு எங்க போறாரு, தேவ ஆலயத்திற்குள்ள அவன் கடந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாம் அதை தான் எல்லாரும் கேட்குறாங்க, இவன் எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற யூதர்கள் கேட்குறாருங்க. ஆனால் பேதுரு எழும்பி நின்று பாருங்க, அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகரை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ, நம்புகிறார்களோ, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அவனை தூக்கி விட்டதுனால அவன் சுகத்தை பெற்றலை. எது அவனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது என்று சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றுகிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு இந்த சுகத்தை என்ன செஞ்சிருக்கு, கொடுத்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆனால் இது நடந்தவொடனே எல்லாரும் அதை குறித்து பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போதான் பவுல் தைரியமாய், யார் அவரை சிலுவையில் அறைந்தாங்களோ, எந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும்படியாய் பிளாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் மத்தியில் எழும்பி சொல்கிறாரு, ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி அவர் தான், அவரை நீங்க கொலை செய்தீங்க, ஆனா தேவனாய கர்த்தர் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். இன்றைக்கு அவருடைய நாமத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு பற்றி கொண்டு கேட்கிறார்களோ அவர்களுக்கு இதே அற்புதம் நடைபெறும். சர்வாங்க சுகத்தை அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ரட்சிப்படைவதற்கு மட்டுமல்ல, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் முடியும். வேற எந்த நாமத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் பாருங்க, யோவான் 14 யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடத்துல என்ன செய்கிறாரு, ஒரு க்ளோஸ் கான்வர்சேஷன் வைக்கிறாரு. அப்போதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை என்ன செய்வேன். என் நாமம் இயேசுங்கிற நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்ல, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி அவர் கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நோக்கி நம்ம கேட்கும்போது அவர் அந்த காரியத்திற்கு நமக்கு என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அதே யோவானுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. அவர் என்ன சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இயேசு என்கிற நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னார்ல, அதே தேவன் நாம் எதையாகிலும், யோவான் அதை விவரித்து எழுதுகிறார். அது எப்படி என்று சொன்னால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆனால் எதை கேட்டோம், அதுக்குன்னு தவறான காரியங்களை கேட்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டார். உடனே நம்ம நினச்சிடக்கூடாது, இயேசு என்கிற நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் தருகிறார். அதுக்கு தான் அவர் யோவான் திரும்ப இங்கே எழுதுகிறார், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது அவருக்கு சுத்தமானதாக இருக்க வேண்டும். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம், நம்ம கேட்கறதுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ முதலாவது அவர் சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்படி நம்ம கேட்கும்போது அவர் நம்ம கொடுக்கிறார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடும்,
பெற்றுக்கொண்டோம். கேட்கும்போது நம்ம என்ன விசுவாசத்தை கேட்கணும்? நம்ம அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம், விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம் என்று தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்யுது? அதனால் அவர் நாமம் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு நாமம். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வேதம் சொல்கிறது கர்த்தரின் நாமம் எப்படிதான் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். ஒரு துருகம் என்று சொன்னால் ஃபோர்ட்ரஸ் என்று சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்துருக்குறோம், ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் அந்த ஜனங்கள் குடியிருக்கிற பகுதிகளை சுற்றி பெரிய கோட்டைகளை கட்டி இருப்பாங்க. பெரிய பெரிய கோட்டைகள் இருக்கும். அதில் ஒரு துருகம் என்று ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் என்ன செய்வாங்கன்னா, இந்த யுத்த காலங்களில் ஜனங்கள் எதிரி படைகள் வந்து விட்டால் அந்த துருகத்தில் போய் என்ன செஞ்சுக்குவாங்க? எல்லாரும் ஒளிந்து கொள்வாங்க. அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் தான் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப இருக்கிறதுனால அதில் போய் இருந்தால் எதிரிகள் நம்மை தாக்க முடியாது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் கட்டி இருப்பார்கள். அதுக்கு அடையாளமாக தான் இங்கே வேதம் என்ன சொல்கிறதுனா, கர்த்தரின் நாமம் நமக்கு எப்படிப்பட்டதாம்? பலத்த துருகமாக இருக்குது. அது அவருக்கு நம்மை சுற்றி அவர் ஒரு பாதுகாப்பின் அரணாய் கர்த்தர் நம்முடைய வைத்திருக்கிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கும். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்களார கழுவப்பட்டவன் தான் யாரு? நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நீதிமான் அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்பி அதற்குள்ள நம்ம போய் இருக்கும்போது அது நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒருவேளை அந்த நாமம் என்பது நமக்கு ஒரு பலத்த அடைக்கலமாக இருக்கிறது. நம்ம அதற்குள்ள ஒரு போய் பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிசாசினால அலக்களிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதை கூட நம்ம பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர்ல பிலிப்பு பட்டணத்தில் சவுல் போய் இருக்கும்போது ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அப்போஸ்தலர் 16 நீங்கள் போகும்போது 16 பார்க்கும்போது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவங்க பவுல் அப்போஸ்தலர் நாங்கள் போய் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும்போது ஜெபம் பண்ண போகிற இடத்துல அங்கே ஒரு குறி சொல்கிற ஒரு பெண், அந்த சில அசுத்த ஆவிகள் சிலருக்குள்ளே போகும்போது அது என்ன செய்யணும்? மற்றவங்களை பற்றி இந்த ஜோசியம் சொல்கிற மாதிரி வருங்காரியங்களை குறித்து என்ன செய்யும்? சொல்ல ஆரம்பிக்கும். அதனால இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுனால அந்த பெண் யார்கிட்ட வேலை பார்த்தோன்னா அந்த எஜமானுக்கு நல்ல வருமானம். ஏன்னா எல்லாரும் இப்போ இன்றைக்கும் பார்க்குறோம்ல, குறி சொல்கிறவங்க, ஜோசியக்காரங்க, ஜாதகம் பார்க்குறவங்கள போய் மக்கள் அநேக மந்திரம் பண்ணுறவங்க, இப்படி மக்கள் அவங்ககிட்ட போய் நிறைய காரியங்கள் பொருட்களை கொடுத்து பணங்களை கொடுத்து தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா என்று சொல்லி தேடி போகிறத நான் பார்க்கணும்ல. அப்படி ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ கூட சொல்கிறா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ஆனால் அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய அந்த பெண் கூட சொல்கிறாரு, அவள் ஒரு சாட்சியர் சொல்கிறா. யாரை பார்த்து? பவுலை பார்த்து. இந்த மனுஷன் யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் சொல்லி பவுல் போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டே அவன் வந்து கொண்டிருக்கிறான். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து என்ன சொல்றார்? நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. பாருங்க, அந்த ஆவி அவளுக்குள்ள இருக்கிறதுனால அவள் எல்லாருக்கும் குறி சொல்லுகிறாள். குறி சொன்ன உடனே அவளுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணம்லாம் அவளை வைத்திருக்கிற அந்த எஜமானுக்கு போய் விடுகிறது. அதனால அந்த எஜமானுக்கு நல்ல ஒரு ஆதாயம். ஆனா அதே குறி சொல்லுகிற ஸ்திரீ இந்த பவுல் அப்போஸ்தலரும் அவருடைய கூட இருக்கிற ஊழியக்காரர்களையும் தினமும் பின்தொடர்ந்து வந்து அவள் என்ன சொல்ல, ஒரு பெரிய சாட்சி சொல்ல. அந்த குறி சொல்றது அது ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி இவர்களை குறித்து என்ன சொல்கிறது? இவர்கள் யார் என்று சொல்கிறது? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியே நமக்கு. அது ஒரு பெரிய சாட்சியை சொல்லுது ஆண்டவரை பற்றி. இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை, நீங்கள் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைங்கிற வழியை இவர்கள் உங்களுக்கு காண்பிப்பார்கள் என்று சொல்லி
அந்த குறி சொல்லுகிற ஆவியே டைரக்ஷன் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்துச்சு. பவுல் கொஞ்ச நாள் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் தொடர்ந்து வந்தனால அவருக்கு என்ன வந்துட்டு சினம் கொண்டு அதை பார்த்து என்ன சொல்றாரு, நீ இவளை விட்டு புறப்படும்படி எந்த நாமத்தில் அவர் கட்டளை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டு நீ புறப்பட்டு போ. அப்போ பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில பிசாசுகளும் என்ன செய்யறது? நடுங்குகிறது. அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்த குறி சொல்கிற ஆவி அவளுக்குள்ள இருக்கவே என்ன செய்யல முடியல. உடனே அவளை விட்டு போயிட்டு உடனே அந்த எஜமான் பார்க்குறான். இன்னும் அவளால் என்ன செய்ய முடியாதுன்னா, அவளுக்குள்ள அந்த ஆவி இருந்தபடினால்தான் அந்த பெண் என்ன செஞ்சா? குறி சொல்லி கொண்டு இருக்கிறா. இப்போ அந்த ஆவி அவளை விட்டு போயிட்டு இனி அவளால் அவள் என்ன சொன்னாலும் அது என்னது சரியாக படிக்க போகிறது கிடையாது. உடனே அவனுடைய எஜமானுக்கு தன் ஆதாயம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்த வெளியில் போட்டு அடித்து அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில் என்ன செஞ்சிடறாங்க? போட்டுறாங்க. ஆனால் அங்கே போயும் பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. அந்த சிறைச்சாலையிலையும் பவுலும் சீலாவும் ராத்திரி என்ன செய்யறாங்க? தொழுமரத்தில் காலில் சங்கிலாம் போட்டு கையை காலம் அசைக்க முடியாமல் கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாட்டு பாடின உடனே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைய ஆரம்பிக்கிறது. எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க? விடுதலை பண்ணப்படுகிறாங்க. ஆனால் அங்கே உடனே சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? ஐயோ எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு தற்கொலை பண்ண போகிறான். ஆனால் பவுல் போய் அதை என்ன செய்கிறான்? நிறுத்தி விட்டு ஒரு காரியத்தை சொல்கிறான். உடனே நாங்கள் எல்லாம் இங்கிருந்து தான் இருக்கிறோம், ஒருத்தரும் தப்பி போகலைன்னு சொன்னோன்னே அந்த 30ஆம் வசனம் சொல்கிறது. உடனே அவன் கேட்குறான், ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு. அப்புறம் அவர் சொல்வார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்படி நீயும் உன் வீட்டாரும் அந்த இயேசுங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தா ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது நீ மட்டுமல்ல முழு குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி அதே விதமாக இந்த சிறைச்சாலைக்காரனுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இந்த கிறிஸ்துமஸ் சொல்லி நாம் அனுசரிக்கிற இந்த பண்டிகை நாட்களில் அவர் வந்ததின் நோக்கமே அதுதான். பாவத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் நம்முடைய எல்லா விதமான நம்முடைய வியாதி, பலவீனம், சாபம் எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு என்கிற நாமத்தை கொண்டு அவர் இன்றைக்கும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார் அல்லவா? பிசாசுகள் அவரை கண்டு நடுங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. அவர் இயேசு என்கிற பேரிடுவாயாக அவர் தமிழ் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற ஆண்டவர். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவ சமூகத்தில் இந்த ரட்சிப்பை அறியாத மற்ற ஜனங்களுக்கு அவரை நாம் அறிமுகப்படுத்துவோம். அவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற ரட்சிப்பை அவர்கள் கண்டு கொள்ளும்படியாய் நமக்கு அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களே அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்ல, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம கடந்து போக முடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரலோக தகப்பனே, அவர் இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாகம். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்கிற நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்கள் அப்பா இலவசமாய் நாங்கள் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிற அந்த ரட்சிப்பை ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த நாளில் இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அவர்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உன்னதமான தேவனுக்கு ஆண்டவரே பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காக இது எனக்கு நடக்காதா என்று சொல்லி இந்த ஆண்டவரே நாட்களிலே உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்திருந்த ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே அவர்கள் தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அது உங்கள் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த காரியங்களை அவங்களுக்கு வாய்க்க செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது குறைவுகளோடு அல்லாப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரே இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே என் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடுமா என்று நினைக்கலாமப்பா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிற தேவன், இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட
அந்த அனுபவத்தோடு அப்பா புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை அறிந்திருக்கிற ஜனங்கள், ஏற்கனவே தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இதை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, இலவசமாய் கொடுக்கிற அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அவர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த பொறுப்புணர்வை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் அப்படி செயலாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.